வெகு காலத்துக்கு முன்னாடி பிரபாசம்ங்கிற நாட்டை பானுவர்மன்கிற மன்னன் நீதிநெறி வழுவாம ஆண்டு வந்தான். அவனோட ஆட்சியில மக்கள் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சண்டை சச்சரவு இல்லாம எங்கேயும் அமைதி நிலவுச்சு. இப்படியா ஆண்டுகள் கழிஞ்சுது. பானுவர்மனும் கிழவனாகிட்டான். அவனுடைய உடல் ஓய்வையே விரும்புச்சு. அதனால அவன் தன்னுடைய மூத்த மகனான மணிபத்திரனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு மன்னனாக்கி ஆட்சி பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சான். இதுக்கு 2 வருஷங்களுக்கு முன்னாடி தான் பானுவர்மனுடைய மனைவி இறந்து போனான். அப்போதிலிருந்து அவன் எதிலும் நாட்டம் கொள்ளாம புராண இதிகாசங்களை படிக்க தொடங்கினான். அதனால பக்தி மார்க்கத்தை தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய மனசுல தோன்றுச்சு. ஆனா அதிலும் அவனுடைய மனசு ஈடுபடலை. அதனால இல்லறத்தை விட்டு துறவரத்தை மேற்கொண்டு சாது சந்நியாசிகளோடு இருக்கணும் அப்படின்னு அவனுடைய மனசு எண்ணுச்சு. இதை தான் ரொம்பவுமே மதிக்கிற விநாயக சர்மா அப்படிங்கிற பண்டிதர்கிட்ட சொல்லி அவருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டான். அவர் அதுக்கு, நீங்க நினைச்சது ரொம்ப சரிதான், முக்தி மார்க்கத்துக்கு சாது சந்நியாசிகளுடைய சேர்க்கை தான் வேணும் அப்படின்னு சொன்னார். பானுவர்மன் அப்ப, நான் பிறந்ததிலிருந்து அரண்மனை சுகபோகங்களில் வளர்ந்தவன், இப்போ ஆசிரமத்தில் வாழ்வது எப்படின்னு தான் யோசிக்கிறேன்னு சொன்னான். அதை கேட்ட விநாயக சர்மா சிரிச்சு, பயப்படாதீங்க, ஆசிரம வாழ்க்கை முதல்ல கொஞ்ச நாட்களுக்கு சிரமமாக இருந்தாலோ போக போக அது பழகி போயிடும்னு சொன்னார். மன்னனும் அதை ஏற்றுக்கிறது மாதிரி தலையாட்டுனான். சர்மாவும், இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் சந்தனவனம்ங்கிற காட்டுப்பகுதி இருக்குது, அங்கே அபேதானந்தருங்கிற யோகீஸ்வரர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு, அவரோட ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் தங்கி பாருங்க அப்படின்னு சொன்னார். பானுவர்மன் தான் ஆசிரமத்துக்கு போய் வாழப்போவதை பற்றி தன்னுடைய மகன்கள் கிட்ட சொன்னான். முதல்ல அவங்க அதை கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ அவன் தனக்கு அந்த வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறதா தோன்றுனா உடனே அரண்மனைக்கு திரும்பி வந்து விடுறதா சொன்னான். அதனால் அவங்க அங்கே போக அனுமதிச்சாங்க. பானுவர்மன் தன் கூட ஒரு வேலையாளையும் ஒரு சமையல்காரியையும் கூட்டிட்டு சந்தனவனத்துக்கு போனான். அங்கே அபேதானந்தருடைய குடிலுக்கு பக்கத்தில் பானுவர்மன் தங்குறதுக்கு ஒரு குடிசை போடப்பட்டுச்சு. அதில் ஒரு கட்டில் மெத்துன்னு இருக்கிற படுக்கை விரிப்போடு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு முக்காலி மேலே தட்டில் பலவிதமான பழங்கள் இருந்துச்சு. சுவாமி படங்கள் பலவும் ருத்ராட்ச ஜெபமாலையும் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி பழங்களை புசிச்சுட்டு பானுவர்மன் படுத்து நல்லா தூங்குனான். அடுத்த நாள் காலையில் அவன் அபேதானந்தரை தரிசிக்கிறதுக்காக போனான். அப்போ அவர் ஒரு மாமரத்துக்கு கீழே தியானத்தில் அமர்ந்திருந்தார். பானுவர்மன் சந்தடி செய்யாமல் அவருடைய ஆசிரம வாசலில் ஒரு ஓரமாக உட்கார்ந்தான். நேரம் போயிட்டே இருந்துச்சு. அபேதானந்தர் தாம் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை. பொறுமையை இழந்த பானுவர்மன் எழுந்து அங்கேயும் இங்கேயுமா நடந்து சுற்றிலும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க தொடங்கினான். கொஞ்ச நேரமானதோ யாரோ மன்னா அப்படின்னு கம்பீரமான குரலை கூப்பிட்டது அவருடைய காதில் விழுந்துச்சு. பானுவர்மன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா. அங்கே அபேதானந்தர் புன்னகை புரிந்தவாறே நின்றுட்டு இருந்தார். பானுவர்மன் உடனே கை கூப்பி அவரை வணங்கினான். அவரும் நீடூழி வாழ்க அப்படின்னு அவனை ஆசிர்வதிச்சுட்டு அவனை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு. அவனை தன் பக்கமாக உட்கார வச்சுக்கிட்டு அவர், உன்னோடு வந்தவர்கள் யாவரும் போய்விட்டார்களா அப்படின்னு கேட்டார். மன்னன் அதுக்கு, இப்போது எனக்கு உதவ ஒரு வேலையாளும் உணவு தயாரிக்க ஒரு சமையல்காரியும் மட்டுமே உள்ளனர் அப்படின்னு தயங்கியவாறே சொன்னான். அதுக்கப்புறமா மன்னன் தொடர்ந்து, எனக்கு இந்த கானக வாழ்க்கை பழக்கப்பட்டு போனதும் அவர்களும் இங்கிருந்து போய்விடுவார்கள்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் தான் சந்நியாசியாக ஆகிவிட விரும்புவதாகவும் அவர்கிட்ட சொன்னான். அதை கவனமாக கேட்ட அபேதானந்தர், அப்படியானால் நீ இங்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதோ, இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்டார். மன்னனும் தயங்கியவாறே, வெகு நேரம் காத்து சலித்து போனதால் ஆசிரமத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது பலவித எண்ணங்கள் என் மனதில் தோன்றின. இங்கு பழமரங்களோடு பல மூலிகைகளும் உள்ளன. ஒருமுறை என் ராஜ வைத்தியர் வந்து இவற்றை பார்த்தால் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். இவற்றை கொண்டு மருந்துகள் தயாரித்து என் நாட்டு மக்களுக்கு வரும் நோய்களை போக்கலாமே. அப்படி செய்யும்படி அவருக்கு கட்டளையிடலாமா என்று யோசித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னான். அபேதானந்தர் அப்ப, மன்னா, நீ திறமை மிக்கவன், அறிவாளி. இந்த ஆசிரம வாழ்வில் நீ படும் சிரமத்தை நீ தலைநகருக்கு போய் ஏற்றுக்கொண்டு எப்போதும் போல் ஆட்சி புரிந்து கொண்டிரு. இனி நீ சந்நியாசம் பற்றியோ அல்லது சந்தனவனம் பற்றியோ ஒருபோதும் நினைக்காதே அப்படின்னு சொன்னார்.
பானுவர்மனும் அதுக்கு எதிர்வார்த்தை எதுவும் சொல்லாம அபேதானந்தருடைய கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு தலைநகரத்துக்கு திரும்பி போனான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, பானுவர்மனை அபேதானந்தர் அறிவாளி என கூறினாரே, அப்படிப்பட்டவனுக்கு சந்நியாசத்தை மேற்கொள்ள கூறாமல் தலைநகரத்துக்கு போக சொன்னது சரியா? மன்னனோ சந்நியாசியாகிவிடவே வந்தான். ஆனால் அபேதானந்தர் கூறியதை கேட்டு ஆசிரமத்துக்கு வந்த மறுநாளே பானுவர்மன் தலைநகருக்கு ஏன் திரும்பி சென்றான்? அவனுக்கு சந்நியாசியாகிவிட விருப்பம் இல்லாது போயிற்றா? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, மன்னன் சந்நியாசம் பற்றி தீவிரமாக யோசியாமல் ஆசிரம வாழ்வு பற்றியே யோசித்தான். அது மட்டும் இல்லாமல் ஆசிரம வாழ்வு எப்படி என பார்க்க எண்ணித்தான் வசதியாக வாழ வேலையாளையும் சமையல்காரியையும் வேறு அழைத்து சென்றான். அது மட்டுமல்ல, சற்று நேரம் கூட பொறுமையுடன் உட்கார்ந்திருக்கவும் அவனால் முடியவில்லை. மேலும் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொள்ள வந்தவன் ஆட்சி பற்றியும் மக்களை பற்றியுமே நினைத்தான். அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று எண்ணவே இல்லை. ஆசிரமத்தை சுற்றி பார்த்து மூலிகைகளை கண்டதும் அவனுக்கு வைத்தியரின் நினைவும் தம் நாட்டு மக்களின் நினைவும் வந்துவிட்டது. சந்நியாசம் மேற்கொண்டு மோட்சத்தை அடைவதை விட மக்களுக்கு பணிபுரிவதே சரி என அபேதானந்தர் எண்ணியே மன்னனை தலைநகரத்துக்கு போய் ஆட்சி புரியும்படி கூறினார். பானுவர்மனின் மனநிலையை புரிந்து கொண்டே அவர் அவ்வாறு அறிவுரை கூறி அனுப்பினார். அவர் செய்தது மிகவும் சரியே என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.